செய்யும்படியாக இந்த மாதம் கொடுத்த அந்த 1ஆம் தேதி வாக்கு தத்தத்திலிருந்து கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் நாம் போகும்படி கர்த்தர் நம்ம கிருபை செய்வாராக. என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 11ஆம் அதிகாரம் 32வது வசனம். பழைய ஏற்பாட்டிலே பக்கம் 1048 நான் வாசிக்கிறேன். அது லேட்டர் பின்பகுதி. தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதுக்கு ஏற்றபடி செய்வார்கள். இந்த வார்த்தை மூலமாக கர்த்தர் இந்த 1ஆம் தேதி ஆராதனையிலே ஒன்றாக ஆண்டவர் எங்களோடு இடைப்பட்டார். அது என்ன அப்படின்னா, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கு ஏற்றபடி செய்வார்கள் அப்படி என்ற தலைப்பிலே கர்த்தர் எங்களோடு பேசினார். அதில் முதல் குறிப்பாக நான் சொன்னேன், தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி வீரமுடன் செயல்பட்டான் என்று சொன்னேன். இரண்டாவதாக யோபு அநேகரை திடப்படுத்தி நன்றாக செய்தார் என்று சொன்னேன். மூணாவதாக நெகேமியா சொன்ன வார்த்தை நல்வேலையை செய்ய வைத்தார். எல்லாரும் கரங்களை திடப்படுத்தி நல்வேலை, அவர் வார்த்தை நல்வேலை செய்ய வைக்கும்படியாக காணப்பட்டார் என்ற 3 குறிப்பை நான் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த வார்த்தை பேசினேன். இன்று ஆண்டவர் கொடுத்த இந்த தானியேல் 11:32 ஒரு பகுதியை ஆண்டவர் என்னோடு இடைப்பட்டார். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள், தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதுக்கு ஏற்றபடி செய்வார்கள். தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள். இந்த வார்த்தையை ஆண்டவனுக்கு சங்கீதம் 91:14 ஆண்டவன் காண்பித்தார். 91:14 நான் வாசிக்கிறேன். பக்கம் 728. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்திலே அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால். எல்லாரும் எடுத்துக்கொண்டீங்களா? சங்கீதம் 91:14 இந்த நாளுடைய செய்தியுடைய திருவுக்கோளான வசனம். பக்கம் 728. எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். 14ஆம் வசனம் வாசிப்போம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இன்னொரு விதத்தில் அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதான் செய்தி. அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். ஜெபிப்போம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே இந்த வசனத்தை எங்கள் கருத்தில் கொண்டிருக்கிறேன். இந்த வசனத்தை கர்த்தர் தாமே தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து என்னோடு எங்களோடு பேசும் ஒரே கர்த்தாவே, நீர் வெளிப்படுவீராக. நீர் கொடுத்த இந்த வார்த்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்ல கர்த்தர் கிருபை தாரும். இந்த பிரசனம் எங்களோடு இருக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென். இந்த நாளிலுடைய செய்தியினுடைய தலைப்பாக, அவன் அறிந்திருக்கிறபடியா அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அப்போ உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பதற்கு என்ன தேவை சொல்லுங்க? அவரை அறிந்திருக்க வேண்டும். ஒரு மனிதன் இந்த ஆண்டவரை அறிந்திருப்பானால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே கர்த்தர் வைப்பார். சில ஒரு 5 குட்டியாக அந்த உயர்ந்த அடைக்கலத்தை போவதற்கான பேசிக்கை சொல்லிட்டு அவரை அறிவதற்கும் அறிந்தவரும் அவரை அறியாதவரும் இருக்கிற காரியங்களை காண்பித்து சீக்கிரமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. நீங்கள் என்னோடு கூட இந்த வார்த்தையின் பிரகாரமாக அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னோட கூட 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்களா? அப்பொழுது அன்னாள் பக்கம்
340 வாசிமா. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கவனிங்க, முதலாவதாக வசனத்தை பாருங்க, அழகாக செல்ஃப் எக்ஸ்பிளனேஷன் பாருங்க. அவ சொல்றா, அன்னாள் அப்போது அன்னாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அப்போ எந்த ஒரு மனிதனுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி பண்ணுவோம்னா, எந்த ஒரு மனிதன் ஜெபம் பண்றானோ அவனுடைய இருதயம் என்ன பண்ணும்? கர்த்தருக்குள் களி பண்ணும். அது மாத்திரம், என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்து. சொல்லுங்க, பக்கத்தில் சொல்லுங்க, கொம்பு எது எப்படி உயரும்? கர்த்தருக்குள்ளதான் உயரும். கர்த்தருக்குள்ளதான் உயரும். கர்த்தர் இல்லாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அவன் கொம்புனா ஒருபோதும் உயரவே உயர. இப்போ ஒரு மனிதன் கர்த்தருக்குள் இருப்பானால், அவன் கர்த்தர் அறிந்திருப்பானால், அவன் கொம்பு என்ன பண்ணுமா? உயர்கிறது. என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்குது. இது வரைக்கும் அண்ணாவுடைய வாய்க்கில பார்த்தீங்கன்னா, பகைஞர் அவ்வளவுதான் வாய்முறையே, நீ மலடி, பிள்ளை இல்லை, அப்படி இப்படின்னு அவங்கள மனமடைய வச்சாங்க. ஆனா இப்போ அவன் வாய் திறந்திருக்கான். கர்த்தர் எனக்கு பிள்ளை கொடுத்தார், கர்த்தர் நினைத்தார், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், கர்த்தர் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று வாயை கர்த்தர் பிள்ளை கொடுத்தார் என்று சொல்லுகிற வாய் அவ்வாய் நம்ம திறந்திருக்கிறான். அது மாத்திரமல்ல, உங்களுடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படும். நம்மளை சந்தோஷப்படுத்தி என்னன்னா, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்ம ரட்சிக்கிறாங்க. அதான் சந்தோஷமே. ஒவ்வொரு நாளும் ரட்சிப்பு பிரயாசப்பட, உங்க ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்க. நம்ம அனுதினமும் ரட்சிக்கப்படும். சிங்கக்கிட்ட இருந்து ரட்சிக்கப்படும், கரடி கிட்ட ரட்சிக்கப்படும், பொல்லாத மனிதர்கள் ரட்சிக்கப்படும். ஒவ்வொரு இடத்துல எல்லாம் நம்ம ரட்சிப்பு தேவை. சங்கீதத்துல நீங்க பார்த்த, அவனை நீண்ட நாட்களை அவனை திருப்தி ஆக்கிட்டார். ஒரு நாள் கர்த்தர் நம்ம ரட்சிப்பார். அந்த ரட்சிப்பை எதை கொண்டு வரணும்? ஒரு நாள் அப்படி சந்தோஷத்தை கொண்டு வரமே. காலைல வீட்டை விட்டு போய் நீங்க மாலை வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவீங்க? சந்தோஷத்தோடு வரணும். கேட்டதுல கர்த்தர் என்னை எப்படி ரட்சித்தா தெரியுமா? கர்த்தரை எப்படி பாதுகாத்தா தெரியுமா? கர்த்தரை எப்படி உயர்த்தா தெரியுமா? இப்படி சொல்லுகிற அனுபவத்தை தரப்போ, கர்த்தருக்குள்ள ஒரு மனிதன் இருப்பானா முன்பு உயர்ந்து இருக்கும். பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தருக்குள்ள இருப்பானா முன்பு உயர்ந்து இருக்கும். ரெண்டாவதாக, நீங்கள் இதே அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்ல பாருங்க, 7 வாசிங்க. கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார். அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவும் ஆனவர். பாருங்க, ரெண்டாவது எல்லாம் நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியது, கர்த்தர் தான் என்ன பண்றாரா? ஒரு மனிதனை தரித்திரம் அடைய செய்கிறார். கர்த்தர் தான் என்ன பண்றாரா? ஒரு மனிதனை ஐஸ்வர்யம் அடைய செய்கிறார். கர்த்தர் தான் என்ன பண்றாரா? ஒரு மனிதனை தாழ்த்துகிறார். கர்த்தர் தான் என்ன பண்றாரா? ஒரு மனிதனை உயர்த்துகிறார். அதனால தரித்திரம் ஆயிட்டாரா, நீங்க என்ன பண்ணுங்க, ஏதோ ஆண்டவர் ரொம்ப கொடுக்க போறாரு, அதனால என்ன பண்ண இருக்குதும் எடுக்கிறாரு அப்படின்னு நினைச்சீங்க. இதோட அதிகமா தர போறாரு. அதனால என்ன இருந்ததும் போச்சு அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தாவே, நீங்க இருந்ததும் போனதுக்காக சோத்திரம். ஏன்னா இப்ப ஆண்டவர் என்ன பண்ண போறாரு? எல்லாத்தையும் எடுத்துட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷா என்ன பண்ண போறாரு? நிரவ போறாரு. பாதியில தரமா இருக்கிறதுல நிறுத்த மாட்டார், இன்னும் ஃப்ரெஷ்ஷா தருவாரு. அந்த காணாம கல்யாணத்தில் ஆண்டு ஜாடிய காலியா பண்ணிட்டார், காலி பண்ண வைத்தார். காலி பண்ணி தான் நிரப்பினார். ஆமே, நான் சொல்றது ஜாடியை காலி பண்ண சொல்லி. சில யோசிங்க, ஆள் காலி ஆவாங்க. நான் அதை சொல்லல, ஜாடியை காலி பண்ணி அப்புறம் நிரப்புவார். போல கர்த்தர் தான் என்ன பண்றாராம்? ஐஸ்வர்யத்துக்கு சில நேரத்தில் கர்த்தர் நம்மளை தாழ்த்துவார். ஏன்? நம்மளே சில நேரத்தில் மதியாம உயர்த்திடுறோம். என்ன உண்மையே உயர்த்திட்டே இருக்கிறான்னு அங்கே ஒரு முள்ளை வச்சு சம்டைம் நம்ம தாழ்த்துறாரு. நம்ம தாழ்த்து போக முடியும் பண்ணுவார். சத்தம் கூட நம்ம தாழ்த்து பண்ணுவார். நீங்கள் அதுக்காக சோர்ந்து போயிடாது, மனம் கஷ்டமாயிருக்காது, புலம்பக்கூடாது. நான் ஆண்டவரே நீ பண்ணிட்டீங்கன்னு அந்த நேரத்தில் சரி ஆண்டு என்னை தாழ்த்த கத்திரிக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், என் சத்துரு முன்பாக என் தலையை உயர்த்தும். ஆமே, ஃபாதர் சொல்ல பாரு, என் தலையை நிமிரம் பண்ணுகிற நீரே, ஆண்டவர் தான் என்னை நிமிரம் பண்ணுவார் என்று சொல்லி கர்த்தர் நம்மளை உயர்த்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மூணாவதாக ஒரு காரியத்தை காமிட்டு போகிறேன் பாருங்க. அவர் என்ன பண்றாரு? 8ஆம் வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவர் சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையில் இருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுகந்தரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாருங்க, ரொம்ப அருமையான ஒரு வசனம். அவர் சிறியவனை எங்க எடுக்கிறார்? புழுதியிலிருந்து எடுக்கிறார். எத்தனை பேர் நீங்க புழுதியிலிருந்து எடுத்தீங்களோ தெரியல. புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். எங்கද? என்னை குப்பமேட்ல இருந்து எடுத்தாங்க. எங்கද? சொல்லாதீங்கன்றாங்க. எங்க அம்மா சொல்ல, நடா எப்போ பார்த்தாலும் குப்பமேட்டே சொல்றேன். சொல்லாம இருக்க முடியாதுங்க. எங்க தெரியுமா? அதாவது பாத்தீங்கன்னா, நீங்க ஏ பிளாக் பி பிளாக் இருக்கும், அதுக்குள்ள போனீங்கன்னா இப்போ உங்களுக்கு குப்பமேடு இல்லை. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பை அப்படியே குவிஞ்சிருக்கும். எப்படி இருக்கும்? அப்படியே குவிஞ்சிருக்கும். கரெக்டாக அந்த குப்பை சரீர இடத்துல எங்க பில்டிங் இருக்கு. சரீர இடத்துல குப்பை ஒட்டி எங்க ஹவுசிங் போடு. அப்போ அந்த குப்பை நாத்தம் ஹவுசிங் போர்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். சரி, சிரிக்கிறீங்க. உண்மை. மேலே ஏறினே அப்படியே அடிக்கும். அவளை நாங்கள் சொல்லுவோம், அக்கா ஜன்னலை மூடுங்க, தாங்க முடியல அப்படின்னு. போல எங்கள் வீட்டில் அடிக்கும். குப்பையிலேருந்து கத்த என்ன பண்ணுறாரா? அவனை கத்த குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். ஆமே. இப்போ உயர்த்தி என்ன பண்ணுறாருன்னா, இந்த உலகத்தில் நாங்கள் தான் பிரபு, எங்கள் கையில் தான் எல்லா அதிகாரம் பண்ணுறாங்க. அவனோடும் மகிமையுள்ள சிங்காரத்தை நமக்கு என்ன பண்ண தந்து ஆண்டவர் அமர பண்ண. ஆமே. ராஜாக்களோடு பிரபுக்களோடு நம்ம அமர பண்ணுகிறார் கர்த்தர். ஆமே. அதனால யார் நம்மளை உயர்த்துவா? இன்னைக்கு நான் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை நினைக்காதீங்க. நாளைக்கு கர்த்தர் உங்களையோ இல்லை உங்க பிள்ளைகளையோ உயர்த்தி எங்க உட்கார வைப்பார்னா, உன்னதங்களிலே உட்கார வைப்பார், பிரபுக்களோடே உட்கார வைப்பார், ராஜாக்களோடே உட்கார வைப்பார். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க? அதனால இந்த வசனத்தை கேட்கும் போதே அப்படியே உள்ள சொல்லணும். ஆமே. கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? உயர்த்த போகிறார். கர்த்தர் என்ன உட்கார வைக்க போகிறார். அவர் தான் உயர்த்துகிறவர் என்று உள்ளத்துல தெரியணும். நான் நினைச்சு பார்த்துட்டேன்னா, வெள்ளைக்காரனோட உட்கார்ந்து வேலை பண்ணேன்னு, குப்பமேட்டில் இருந்த பையன் வெள்ளைக்காரனோட உட்கார அளவுக்கு கர்த்தர் உயர்த்துறாருன்னா எல்லாமே அவருடைய கிருபை. ஆமே. பாருங்க, இன்னொன்று சொல்ல போறேன். நாலாவதாக நீங்க என்று எடுத்துக்கொள்ளுங்க. 2:10 வாசித்தீங்கன்னா, இதே அதிகம் 2:10 வாசித்தீங்கன்னா, கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்தில் இருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பெலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். அபிஷேகம் பண்ணுவதை உயர்த்துவார். பாருங்க, எதை சொல்லுங்க? அபிஷேகத்தை. எதுக்காக? நம்ம பெந்தகோஸ்து மக்கள் பாஸ்டர்ஸ்லாம் தானஸ்தான கவுன்சில் எடுக்கும்போது சொல்லுவாங்க, போகும்போது டேரிங் மீட்டில் உட்காந்துட்டு போங்க. டேரிங் மீட்டிங் ஆரம்பிச்சாங்கன்னா முதல்ல டேரிங் மீட்டிங் போங்க, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அவங்களுக்கு ஒன்று தெரியும், கத்த அபிஷேகம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ண கொம்பை கர்த்தர் உயர்த்து. ஆமே. நீங்க அபிஷேகம் பார்த்தா பெற்ற மகனாக மகளா இருந்தீங்கன்னா, நீங்க எல்லாம் போயிடுச்சு அப்படின்னு உட்காந்துருக்கீங்களா? உங்களுக்கு கர்த்தர் பலிபீடம் சொல்றாரு, அபிஷேகம் உங்களை என்ன பண்ணுமா? உயர்த்தும். பாருங்க, சொல்ல பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணலாம்? தாம் அபிஷேகம் பண்ணவர்களை உயர்த்துகிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுகிறார். உயர பண்ணுகிறார். என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணியிருக்காரு. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு. என்னை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிருக்காரு. தாவீது பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அவன் கோலியாத்துடைய அந்த சேனைக்குள்ள போகும்போது அவன் மண்டலம் எதுக்கு வந்தேன்னு தெரிஞ்சுறாங்க. அவன் சொல்றான், நானா வரல, எங்க அப்பா அனுப்பினான், நான் வந்துட்டேன். ஆனா நான் வந்து உட்கார்ந்தம் இல்லையா அப்படின்னு கேட்கிறான். நான் வந்ததுக்கு உட்கார்ந்தம் இல்லையான்னு கேட்கிறான். அவனுக்குள்ள இந்த அபிஷேகம், அவனுக்குள்ள அந்த அபிஷேகம் அவனை முடி தள்ளுது. அவன் கோலியாத்தை பார்க்கல, அவன் கர்த்தரை பார்த்தான். ஆமே. அவன் கோலியாத்தையும் அவன் சேனையும் பார்க்கல, அவன்
பார்த்ததெல்லாம் கர்த்தர் அழைத்த அழைப்பையும் கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தையும் பார்த்தான். ஆமே. அவன் சவுளையோ இல்லை சவுளோடு இருந்தவளையோ இல்லை கோலியாத் கருத்திருந்த ஆயுதங்களையோ இதெல்லாம் பார்க்கவே இல்லை. ஒன்று பார்த்தான், கர்த்தர் என் கூட இருக்கிறார். ஆமே. கர்த்தர் என் கூட, அதை அபிஷேகம் பண்ணின ஆவியான என் கூட இருக்கிறார் என்று சொல்லி துணிந்து அவன் போனதுக்கு முகாந்திரத்துக்கு போனா பாருங்க. கர்த்தர் சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000. 10,000 ஆங்கிலத்தில், தமிழ்ல 10,000. இப்போ கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. தாவீது தோத்தானா எல்லா இஸ்ரவேல யார் கை போகும் சொல்ல மாட்டீங்களா? பிலிஸ்தீன் கை. அதான் டீல். எப்பனா ஒருத்தன் என் கூட சண்டை போடட்டும், நான் தோத்தா உங்களுக்கு நாங்க அடிமை, நீங்க தோத்தீங்கன்னா நீங்க அத்தனை பேரும் எனக்கு அடி. பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் அத்தனை பேரும் அடிமைத்தான யார் கையில் இருக்கு? தாவீது கையில் இருந்தது. ஆனா அவனுக்கு தெரியும், கர்த்தரே ஆவியானவர் அவர் எங்கேயும் அங்க விடுதலை உண்டு, அடிமை கிடையாது. அதனால அந்த அபிஷேகத்தால எல்லா நுகத்தையும் முடிப்பார் சொல்ல தைரியமா போனா பாருங்க. கர்த்தர் கோலியாத்தை விழுந்தான், தாவீது உயர்ந்தான். ஆமென். ஒரு விழுக ஒரு உயர்வு காரணம் அபிஷேகம். அபிஷேகம் பண்ணேன். நீங்க அபிஷேகம் பண்ணிருப்பீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நீ தந்த அபிஷேகத்திற்காக ஸ்தோத்திரம், நீ தந்த அன்னை பரிசுக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்க. கர்த்தர் உங்களை நடத்தி முன்பே உயர முடியாது. கடைசியாக கார்த்திகை சொல்லிய வேதத்தில் கடந்து போகிற 5வதாக லூக்கு 14, 18, 14 பாருங்க. லூக்கா இதில் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை பாருங்க. அவர் சொல்லப்படுற பாருங்க. அவன் அல்ல, பக்கம் 110 புதிய ஏற்பாடுல, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவனே எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னொரு ரகசியம், உயர்த்துவதற்கு ரகசியம், எப்பவுமே என்ன பண்ணுங்க? தாழ்மையா இருங்க. எவ்வளவு வந்தாலும் தாழ்மையா இருங்க, வரலாலும் தாழ்மையா இருங்க. என்ன சூழ்நிலையும் எப்படி இருங்க, நம்ம தாழ்மையா இருந்தீங்கன்னா கர்த்தர் தாழ்மை உள்ளவர்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள். தாழ்மை உள்ளவர் கர்த்தர் கிருபை தருவார், தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். நல்ல தாழ்மையா இருங்க, கர்த்தர் உயர்த்துவார். 5 காரியங்களை உயர்த்துற காரியங்களை குறித்து சொன்னேன். இப்போ வேதத்திலிருந்து கர்த்தர் சங்கீதத்தில் ஆண்டவர் 94, 91, 14 சொன்னார். அவன் அறிந்திருக்கப்படினால் அவனை உயர்த்துவேன் என்று சொல்றார். அப்போ உயர்த்துக்கு தானே 5 படிகளை சும்மா ஒரு டிப்ஸா உங்களுக்கு கொடுத்தேன். அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம். இப்போ வசனத்துக்குள்ளாக போற பாருங்க. அவரை யாரை ஆண்டவர் கர்த்தர் அறிந்திருக்கிறார்களோ அவங்கள கர்த்தர் என்ன பண்ணுறான்? உயர்த்துவாராம். கர்த்தர் நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. நீங்க என்னோடு கூட வேதத்துல நீங்க இந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் நீங்கள் 12ஆம் வசனத்தை வாசிப்பீர்கள். வாசிங்க. ஏலியின் குமாரர் பேலியாளின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். அப்படிதானே போட்டிருக்கு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன போட்டிருக்கு? அறியவில்லை. இப்போ அறியவில்லை ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, இவங்களுக்கு தெரியும், ஓப்னி, பினகாஸ் 2 பேரும் ஏலியின் குமாரன். அவங்களுக்கு என்ன இல்லையா? கர்த்தரை அறியல. ஆனா எங்க தான் இருக்காங்க? சொல்ல மாட்டீங்களா? ஆலயத்தில் இருக்கிறாங்க. ஆலயத்தில் தான் இருக்கிறாங்க. ஆலயத்தில் வருகிற பலிகளை, கர்த்தருக்கின்ற காணிக்கைகளை இதெல்லாம் வாங்குறாங்க, ஜனங்களுக்கு இதெல்லாம் பண்றாங்க. ஆனா என்ன இல்லைன்னா அவங்களுக்கு கர்த்தரை அறியல. கர்த்தரை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்க வீட்டில் போய் வாசிங்க, நேரம் இல்லை, நீங்க நோட் பண்ணீங்க. 1 சாமுவேல் 2:13, 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல 17 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. அவன் அறியப்படாதனால அவன் பண்ண துன்மார்க்கத்தை குறித்து சொல்லப்பட்டது. ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற துன்மார்க்கம். நீங்க 22 25 நீங்க வீட்டில் போய் பார்த்தீங்கன்னா, அவங்க தகப்பனார் கேள்விப்படுகிறார் அவன் செய்வதை.
அப்பா நீங்க செய்கிறது நல்லதல்ல என்று சொல்லி தகப்பன் சொல்லுகிறார். ஒரு மனிதனுடைய பாவத்தை மனிதன்கிட்ட சொல்லும் போது ஆசாரியை நம்ம என்ன பண்ணலாம், அவங்களுக்காக நம்ம பாவ நிவாரணை செய்யலாம். ஆனால் ஆசாரியை நீங்களே தப்பு பண்ணீங்கன்னா உங்களுக்காக என்னப்பா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஏலி அவருக்கு அட்வைஸ் பண்றாரு. நீங்க 27-36 வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா கர்த்தர் கோபம் அடைந்து தீர்க்கதரிசனமா சொல்லுகிறாரு, இந்த குடும்பத்தை அழிப்பேன், அழிக்கிறது மாத்திரமல்ல என்னை அறியாதனால இந்த சந்ததியே என்னுடைய இந்த ஆசாரியர்களுக்கு செய்ய நான் உங்களை பிடுங்கி போடுகிறேன், ஒருவன் கூட இந்த சந்தையில உயிரோடு இருப்பதை சொல்லி ஆண்டவர் கோபத்தோட தீர்க்கதரிசனம் சொல்றாரு. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 12-14 பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் செய்ய போகிற நியாய தீர்ப்பை குறித்து கர்த்தர் சாமுவேலிடத்துல சொல்லுவார். 1 சாமுவேல் 4:13-22 வீட்டில் போய் வாசித்தீங்கன்னா கர்த்தர் சொன்னதை அங்கே நிறைவேற்றுகிறார். கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை, துன்மார்க்கமான வாழ்க்கை யார் வாழ்வா அப்படின்னா இன்னும் கர்த்தரை அறியல. இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா? கர்த்தரை அறிந்திருக்கிறீங்களா? பக்கத்து பைக்கில் கர்த்தரை அறிந்திருக்கிறீங்களா? சத்தமே காணும். உங்கள் பிள்ளைகளை அறிந்திருக்கிறாங்களா? உங்கள் ஹஸ்பண்ட் அறிந்திருக்கிறாரா? மனைவி அறிந்திருக்கிறாங்களா? அப்பா அறிந்திருக்கிறாரா? அம்மா அறிந்திருக்கிறாங்களா? கேள கர்த்தரை ஒரு மனிதன் அறியலைன்னா அவன் வாழ்க்கையில் என்ன இருக்கும்? துன்மார்க்கம். ஏன் துன்மார்க்கம் இருக்கும் அப்படின்னா, ஏன் அவன் துன்மார்க்கத்தில் இருக்கிறான் அப்படின்னா அவங்களை இன்னும் என்ன பண்ணல, கர்த்தரை அறியல. கர்த்தரை அறியல. அதனால அவங்க கர்த்தரை அறியபடி நீங்க செய்யணும். கர்த்தரை அறிவதற்கு எப்படி கர்த்தரை அறிந்து கொள்ளுங்க? பக்கத்துல போய் எப்படி கர்த்தரை அறிந்து கொண்டா என்ன கிடைக்கும் சொல்ல மாட்டீங்களே? ஏங்க கர்த்தரை அறிந்து கொண்டா என்ன கிடைக்கும்? அவன் என்னை அறிந்தபடினால் அவனே எத்தனை பேர் உயர்ந்த அடைக்கலத்தில் வேணும்ன்றீங்க? எனக்கு வேணும்பா. அதுதான் ஃபாதர் சொல்வாரு, இன்னும் உம்மை அறியணுமே, அறியணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, இன்னும் கிட்டே சேரணுமே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா. நான் சொல்லுவேன், ஆண்டவர் நாமத்தில், இயேசு நாமத்தை சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில உயர்வை தேடி போடாதீங்க, அவர் அறிங்க. அவர் அறிந்தவன், என்னை அறிந்தவனை நான் உயர்ந்த அடைக்கலத்திலே இருக்கேன். நாமே ஆண்டவரே நாம் இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் அறியணும், இன்னும் கிட்டி சேர்ந்தோம் அப்படியே உள்ள ஏங்கிக் கொண்டே இருக்கட்டும். உங்களுடைய வல்லமையை அறிய வேண்டும், உங்களுடைய கிருபையை அறிய வேண்டும், உங்களுடைய வழிநடத்தலை அறிய வேண்டும், நீ என்னோடு எப்படி பேசுங்கன்னு அறிய வேண்டும், உங்களுடைய வார்த்தையை அறிய வேண்டும், உங்களுடைய பிரசனத்தை அறிய வேண்டும்ப்பா, உங்களுடைய சமூகத்தை அறிய வேண்டும், உங்களுடைய வழிநடத்தலை அறிய வேண்டும் சொல்லி உள்ளத்துல அப்படியே ஏங்கிக் கொண்டே இருக்கிறானா கர்த்தர் உள்ளத்தை பார்த்து நீங்க அறிய விரும்பினீங்கல்ல, தம்மை வெளிப்படுத்தி உங்களை என்ன கேட்குறீங்களோ அந்த காரியத்தை நடப்பதை விசுவாசிக்கிறீங்க. ஆமே, அப்படிதான் இருக்கணும். நாம் ஆண்டவருடைய தயவோடு தான் உலகத்தை வாழ வேண்டும். ஆண்டவர் தான் என்னை ஐஸ்வர்யன் ஆக்குகிறோம், ஆண்டவர் தான் என்னை உயர்த்துகிறோம், ஆண்டவர் தான் என்னை வழிநடத்துகிறோம், ஆண்டவர் தான் என்னை ஆசீர்வதிக்கிறோம், ஆண்டவர் தான் என் கூட இருக்கிறோம், ஆண்டவர் என்னை பாதுகாக்கிறோம், ஆண்டவர் என்னை போஷிக்கிறோம் என்று ஆண்டவரே சார்ந்திருக்கும். ஆனால் நிச்சயமாக வாழ்க்கை எப்படி இருக்கும்னா கர்த்தர் உயர 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 உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. யாரும் நான் ரெக்கமெண்ட் பண்றேன், உங்க ரெக்கமெண்டேஷன் தேவையில்லை. என் ஆண்டவரை கூப்பி நான் முழங்கால் பண்ணி ஜபித்தா என் ஆண்டவரை என்னை உயர்த்துகிறவர். ஆமே, அதான் அப்படிதான் இருக்கும் விசுவாசத்துல. நீ என் மேல இறக்கப்பட வேண்டாம். சொல்லுங்க, நீ அட்ஜஸ்ட் பண்ணினா நான் செய்வேன். நான் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது. தைரியமா சொல்லணும், நான் அட்ஜஸ்ட்லாம் பண்ண முடியாது, நான் இதெல்லாம் கொடுக்க முடியாது. என் ஆண்டவரை உயர்த்துவார். ஆமே,
நீ என்னதான் என்ன உயர்த்தனை இந்த வழி அந்த வழி இதெல்லாம் போட்டு என்னை காமிச்சு என்கிட்ட லாபம் சம்பாதிக்க பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நடக்காதுப்பா. என் ஆண்டு என் கூட இருக்கிறாரு, என்னை உயர்த்துவார்னு தைரியமா சொல்லணும். அப்படி வளர்க்கணும். முன்னேறி நேர்வழியாக என்னை கத்த நடத்தணும். ஆமே. பாருங்க, அப்ப அரியந்தான் எப்படி இருக்கணும்? உயர்ந்தா இருக்கணும். அப்ப அரியத்துக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லி கூட பாருங்க. நீங்க என்னோட கூட வாசிப்பீங்கன்னா, அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக்கோங்க. பக்கம் 343. அதுல 7ஆம் வசனத்துல பாருங்களேன். சாமுவேல் கர்த்தரை இன்னும் அறியாதிருந்தான், கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு இன்னும் வெளிப்படவில்லை. பாருங்க, சாமுவேலுடைய வாழ்க்கையில அவன் இன்னும் ஆண்டவரை அறியாது. எடுத்தோடனே ஆண்டவரை அறிந்து முடியாது. எத்தனை பேர் எடுத்தோடனே ஆண்டவரை அறிந்து சொன்னீங்க? அப்படி சொன்னவங்க இங்க இருக்கவே முடியாது. ஒன்று வல்லமையா பயன்படுத்துகிற பெரிய தாசனாக இருப்பீங்க, இல்லைன்னா டிக்கெட் வாங்கி எங்க போயிருப்பீங்க, பரலோகத்துக்கு போயிருப்பீங்க. 2 தடவை நடந்திருக்கும். அவரை மாத்திரம் அவன் எடுத்தோடனே நான் அவரை அறிஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னேன். கர்த்தர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை சந்தித்த உடனே நம்ம அறிந்து முடியாது. உடனே நம்ம ப்ராக்டிக்கலாக என்னோட லைஃப் சொல்றேன், நம்ம உடனே நம்ம அவர்கிட்ட போக போக நம்ம அவரை கொஞ்சம் கொஞ்சமாய் நம்ம அறிந்து கொள்ளலாம். அவர் தம்மை நமக்கு வெளிப்படுத்துவார். சொல்லப்பட இப்போ பார்த்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க, எனக்கு தெரிஞ்ச பொண்ணை வேண்டி ஜான் ஜோஸ் வாலிட்டு ப்ரே பண்ண டியூஸ்டேஸில் எப்பயாவது ரெடி பண்ணுவாங்க. நாங்கள் ரெகுலராக அந்த மீட்டிங். அப்போது அவர் அவங்க தலைமையில் கை வச்சுன்னா தூக்கம் விட்டுருவாங்க. தலைமையில் கை வச்சோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஷேமாக இருக்கும். வீட்டில் வந்து என்கிட்ட புலம்புவாங்க, என்னடா நான் திருக்கரசம் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் திருக்கரசம் சொல்கிறேன், என்கிட்ட எவ்வளோ ஜனங்க வராங்க, எல்லாருக்கும் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாக இருக்குது. என் தலைமையை கை வச்சு நான் கீழே வந்துடுறேன். அப்படின்னா எனக்குள்ள என்ன இருக்குது சொல்லி போட்டு எங்களை ஒரே என்ன சொல்லுவாங்க தமிழில், இந்த சென்னை பஸ்ஸில் போட்டு கொடாயிரம் மாதிரி எங்களை போட்டு என்ன பண்ணுறாங்க, என் கூட பசங்களாம் எங்களை பார்த்து நீ தான் சொல்லணும், நான் என்ன சொல்ல முடியும், தெரிஞ்சதுனாக்க சொல்ல முடியும். அவங்க விழுந்துக்கலாம், நான் என்ன இப்போ கிருபியா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவர் ஏன் எழுதுறாங்க? இப்போ ஆவியான வெளிப்படுத்துறது அது ஒரு பலவீனமான பாத்திரம். அந்த பாத்திரத்துல ஆண்டோட அபிஷேகம் தாங்கள்லாம் விழுந்துருவாங்க. இது பேயினால் விழுதுல, அந்த வல்லமை அவர் மேல ஆண்டவர் அவருக்கு நிரப்பும் போது அந்த பாத்திரம் தாங்காதால கீழே விழுந்துடுறாங்க. இதுதான் சந்தோஷம். நல்ல அடைந்தாங்க. பாருங்க, இப்போ இன்னும் அவரை அறியல. பாருங்க, இன்னும் அறியலன்னா அறிவதற்கு என்ன செய்யணும்? அவன் அறிவு சாமுவேல் இன்னும் அவரை அறியவில்லை. அப்போ அறியாத ஒரு மனிதன் ஆண்டவர் அறியல. ஆனா எங்க இருந்தான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க 2:11 பாத்தீங்கன்னா, சாமுவேல் 2:11 வாசிங்க. பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அந்த பிள்ளை யாருன்னா, யாரு? சாமுவேல். அவன் என்ன பண்ணானா, ஆசார ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்ய. இன்னும் கர்த்தரை அறியல. இப்ப என்னதான் செய்யலாம்? எங்க செய்யலாம்? கவனிங்க, ஆலயத்துல. ஓ, நம்ம பிள்ளைங்க இன்னும் அறியல, நீங்க இன்னும் அறியல, நம்ம எங்க இருக்கோம்னா ஆலயத்தில் இருந்து நம்மளால இந்த பணிவிடத்தை நம்ம செய்து கொண்டே. அவன் பாருங்க, ஆலயத்தில் இருந்து பணிவிடை செய்வது மாத்திரமல்ல, நீங்க எடுத்து நீங்க வாசிப்பீர்கள் 18 வாசிப்பீர்கள். பாருங்க, சாமுவேல் பிள்ளையாதான் சணல் ஏகத்தை தரித்தவனாய் கர்த்தர் முன்பாக. ஆனா என்னதான் கர்த்தரும் அந்த உங்களுக்கு தெரியல, கருத்து அந்த சணல் ஏகத்தை என்ன தெரியல, தாவீது ஜனங்க சிறைப்பட்டு போகும்போது அவங்க யாரும் ஆசிரியர் அந்த சபை தெரிஞ்சு அதை வாங்கி கர்த்தர்கிட்ட விசாரித்தான். கர்த்தர் பதில் சொன்னார். இதை போட்டு அந்த கர்த்தர்கிட்ட விண்ணப்பம் பண்ணால கேட்டால கர்த்தர் பதில் சொல்லுவாங்க. தேவைப்பட்டது அறிந்திருக்கு, ஆனா என்னதான் ஆகலாங்க, இன்னும் கர்த்தரை அதில் கர்த்தரை அறியாம என்னை குழந்தை விட்டுட்டாங்க, நான் வாரம் போறேன், இங்கதான் இருக்கிறேன், இன்னும் கர்த்தரை அறியலையேன்னு அவன் சோர்ந்து போறேன்.
அவங்க என்ன பண்ணாங்க? கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்கிற, கர்த்தருடைய அந்த பணியில ஈடுபட்டுருக்க சொல்லி அவங்க என்ன பண்றாங்க? கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யறாங்க. நீங்க 21 பார்த்தீங்கன்னா அங்க ரொம்ப அழகா ஒரு வசனம் பாருங்க. சாமுவேல் என்னும் பிள்ளையானா கர்த்தருடைய சந்நிதியில கர்த்தரை அறியணுமா? நம்ம என்ன பண்ணலாமா? வளரணும். எங்க? தேவ சந்நிதியிலே வளரணும். நீங்க வளரணும், நான் வளரணும், நம்ம பிள்ளைகள் வளரணும். அந்த விஷயத்துல வளரணும். நான் போல் சொல்ல நீங்க சிறு பிள்ளை போல நம்ம தானத்தை அடுத்து சிறு பிள்ளையா இருக்கணும். பால் குடிக்கிற போல இருக்கணும். ஆனா பால் குடிக்கிற பிள்ளை வளர்றது போல நம்மளும் வசனத்துல வளரணும். உங்க வாழ்க்கையில வளர்ச்சி வளர்றதுக்கு எங்க வளர முடியும்னா தேவ சந்நிதியில தான் வளர முடியும். இன்னைக்கு தேவ சந்நிதியில இல்லாதவங்க தான் என்ன பண்ணல? வளர முடியல. தேவ சந்நிதியை எப்படி வர வைக்க முடியும்? தேவ சந்நிதியில தேவனுடைய வீட்டுல வந்து தேவ சந்நிதியில பாருங்க. நான் புதுமையா சொல்றேன், 8 மணிக்கு ஆராதனை அப்படின்னு சொன்னா ஏன் 8 மணிக்கெல்லாம் வந்துடும்? ஏன் 8 மணிக்கு ஆரம்பிச்சோம் அப்படின்னா 8 மணிக்கு கர்த்தர் வந்துடுறாரு. ரெண்டாவது அந்த ஆரம்பத்துல இருந்து பாடுறோம் பாருங்க. தேவ சந்நிதி 2 மணி நேரம் செலவு பண்றாங்க. இந்த ஒரு வாரத்துக்கான சார்ஜ் எங்க? தேவ சமூகத்தில். தேவ சமூகத்தை அந்த 2 மணி நேரம் செலவிடும் போது உள்ளான மனுஷன்ல பலன் கிடைக்கிறது. அந்த பாட்டு வழியா கர்த்தர் பேசுவாரு. தேவ பிரசன்னம் இருக்கணும். நம்ம அறியாம நம்ம மேல இருக்கிற நம்முடைய எல்லா சாபங்கள், பாவங்கள், தலைவலிகள் எல்லாம் எங்க போயிடும்? நம்ம விட்டு அகன்று போயிடும். தேவ சமூகத்தில் இருக்கும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மள ஆண்டவர் சமூகத்துல அவரை அறிய பண்ணலாம். அப்ப இன்னைக்கு என்ன பாட்டு பாடுறீங்கன்னு அர்த்தம் அப்படிதான். முதல் பாட்டு என்ன பாட்டு பாடுறேன்னு தெரியுமா? யாரும் சொல்ல முடியுமா? யூடியூப் பார்த்து சொல்றேன்ட்டீங்களா? நான் போன் பண்ண மாட்டேன். We are standing on the police. எல்லாரும் ஏன் வச்சுட்டேன் எல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் ஆரம்பிக்கிற ஆராதனை வச்சிருப்பாங்க. ஏன்னா பாட்டுல எல்லாரும் நிற்கிறோம். என்ன ஆண்டு பாடணும் அந்த கிருபையா ஏன் சொல்றா? தேவ சந்நிதியில நம்ம அவனை போல அவன் எங்க காணப்பட்டானா? அவன் சாமுவேல் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அவன் ரொம்ப முக்கியம். நம்ம எதுல வளர வேணும்? வளர மாட்டீங்களா? ஆட்டுக்கறி சாப்பிட்டா இங்க வந்து ஆட்டுக்கறி. நீங்க என்ன சொல்றீங்க? ஆட்டுக்கறியோ, மாட்டுக்கறியோ, கோழிக்கறியோ, காய்கறியோ இதெல்லாம் சாப்பிட்டு சரியதான் வளரணும். ஆளும் வளரணும், நிறைய வளரணும். அதுதான் ஸ்கூல் அனுப்புறீங்களா? ஸ்கூல்ல போய் என்னத்தை கத்துட்டு வரீங்களா? தேவ சமூகத்துல கொண்டு வந்து விடுங்க. தேவ சமூகத்துல நீங்க நானும் வந்தோம்னா தேவ சமூகத்துல அவங்க அறிகிற அறிவில வளரும். ஓகே, அவங்க அறிகிற அறிவில வளரும். அவன் வளர்ந்தான். பாருங்க, இது பாருங்க. சாமுவேல் வந்து கர்த்தருடைய சமூகத்துல சந்ததியில வளர்ந்து மாத்திரமல்ல 26 பாருங்க. ரொம்ப அழகான இந்த வசனம் ரொம்ப பிடிச்சது. சாமுவேல் பிள்ளையாண்டாலும் பெரியவனா, சின்ன வயசுல இருந்து பெரியவனா எங்கதான் வளர்ந்தாங்க? ஆலயம். இன்னைக்கு ஆலயத்துல வளர்ந்த பிள்ளைங்க யாராவது இருக்கீங்கன்னா சின்ன வயசுல இருந்து? நிறைய பேர் ஆப்ஷன் எங்க யாருக்கு தெரியுவாங்க? ஈசாக்கு ரெபக்காவோட விளையாட்டுருக்காங்களோ இல்லை ரொம்ப வெயிலாக இருக்கிறதுக்கு வீட்லேயே சர்ச்சி மாதிரி ஆன்லைனில் பார்க்குறாங்களா? யாருக்கு வெயில் ஆனாலும் மழையானாலும் காற்றானாலும் தண்ணி ஆனாலும் எங்கே தான் இருக்கணும்? தேவ சமூகத்தில் இருப்பாங்க. அதை சாமி பிள்ளையாக இருந்தாலும் பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பெரியவனாக வளர்ந்தான். எங்க வளர்ந்தாங்க? தேவ வீட்டிலே வளர்ந்தான், தேவ சமூகத்திலே வளர்ந்தான். இன்னும் என்னதான் ஆகல? கர்த்தர் இன்னும் அறியல. ஆனா அறியாத ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்படி நடந்து கொண்டானா சொல்ல மாட்டீங்களா? மனுஷருக்கும் பிரியமா, கர்த்தருக்கும் பிரியமா. இதை பார்த்து போயிருக்கீங்க. அப்படிதாங்க இருக்கணும். நம்மளை பார்த்த மனுஷரு பிரியமா, பார்த்தா மனுஷன் மனுஷருக்கும் பிரியமா நடந்துக்கணும், கர்த்தருக்கும். அது யார்கிட்ட இருக்கு தெரியுமா? ஒன்லி கிறிஸ்துவோட தான். அது கிறிஸ்தவனை உண்மையா சொன்னா, அதாவது ரட்சிக்கப்பட்ட
ஞானசாரம் எடுத்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான் இருக்கும். வேற பேர் கிறிஸ்தவங்களா அது இருக்கு. அவங்களுக்கு பிரியமானவங்க பிரியமா இருப்பாங்க, அவங்களுக்கு பிரியமில்லாதவங்க பிரியமா இருப்பாங்க. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எல்லாருக்கும் பிரியமா நம்ம பார்த்துருக்கோம், பிரியமா நடந்துருக்கோம். ஏன்னா கர்த்தருக்கு பிரியமா நம்ம வாழ்கிறதுனால மனுஷனோட வாழ்க்கை எப்படி இருக்கும்? பிரியமா. அதான் ரகசியம். கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கை பிரியமா இருக்குமானா நம்முடைய வாழ்க்கை மனுஷனுக்கு பிரியமா இருக்கும். இப்ப ஞானஸ்நானம் எதுக்கு எடுக்கணும் அப்படின்னா, ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொன்னாரு? இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமா இருக்கிறது. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டீங்களோ அப்பவே கர்த்தர் இந்த மேல பிரியமா இருக்கிறார். அப்போ கர்த்தர் என் மேல பிரியமா இருக்கிறாரு. அப்ப நான் கிறிஸ்துவுடைய மகன், நான் எப்படி இருக்க வேண்டும்? நான் இன்னும் கர்த்தர் அறிய வேண்டும். பழைய வாழ்க்கை அப்படியே மாறும். சிலர் கோபப்படும் போது, எக்ஸ்கியூஸ் மீ, நீ பழைய ஆள் இல்லை அப்படி தட்டி சொல்லுங்க, நான் சொல்லிக் கொடுப்பேன். காரியம் நடத்தும் போது நிறைய விஷயம் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ நான் சொல்லுவேன், ஒரு கோபம் வரும்போது, உங்களுக்கு டெம்ப்டேஷன் வரும்போது, சண்டை வரும்போது, இல்லை பிரச்சனை வரும்போது, அப்போ உங்களுக்கு அப்படியே உள்ள ஒன்று வரும்ல, ஒன்று வரும். இப்போதான் தெரியும், அது பார்த்தா அது இயேசு முகமா, அது எந்த முகல அடிதான், அப்பதான் தெரியும். அந்த நேரத்துல நீ தட்டி சொல்லணும், நான் பழையாள் இல்லை. சொல்லுங்க, நான் யாரு? அவனுக்கு பிரியமான மகன், பிரியமாக பக்கத்துல கூட்டி விடுவான். இதான் ஒரு சமயம், இதான் ஒரு சார்ந்த தாவீதை கூட்டி விடுவாரு. நல்ல கர்த்தரே கொடுத்துறாரு. அப்படியே சும்மா கர்த்தரே கொடுத்துட்டாரு. அவ்வளவுதான், ஜாலி பண்ணிடு, உண்டில நைட்டு கிழிச்சிடு. நல்ல உனக்காக வசதியா ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. அதெல்லாம் பண்ணாதீங்க, சரி கொடுக்காதீங்க. கர்த்தர் இதெல்லாம் பிரியப்பட மாட்டாரு. கர்த்தர் இதெல்லாம் அவங்களுக்கு பிரியமா நான் இருக்கிறேன்னா ராஜ்யத்தையா எனக்கு கொடுப்பாங்களா? எத்தனை விசுவாசிக்கிறீங்க? நான் சொன்னான், கர்த்தர் என் மேல பிரியமா இருந்தாருன்னா ராஜ்யத்தையா எனக்கு கொடுப்பாரு. அதனால அப்படிதான் வாழும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவன் என்ன பண்ணான்னா, சின்ன வயசுல இருந்து பெரிய வரைக்கும் தேவ சன்னதியிலே அவன் வளரணும். அப்படியே அவன் வளர்ந்தான். கர்த்தருக்கும் மனுஷனுக்காக அவன் பிரியமா நடந்து கொண்டான். அவனா நடந்து கொண்டான். யாரும் நடத்தல, நீ இப்படி செய் அப்படி செய் நடத்தல. யாரும் நடத்த வேண்டியதே இல்லை. கர்த்தர் கூட இருக்கிறார். கர்த்தர் கூட இருக்கிறாரு. நம்ம தான் நடந்து கொள்ளணும். நம்ம தான் நடந்து கொள்ளணும். கர்த்தருக்கு பிரியமா இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இன்னொரு காரியக்காரர் பாருங்க, நீங்கள் 3:8 வாசிக்கிறாங்களா? 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறாங்களா? அவன் எழுந்திருந்து ஏழிடத்தில் போய், இதோ இருக்கிறேன், என்னை கூப்பிடுகிறே என்றான். அப்பொழுது கர்த்தர் பிள்ளையானதை கூப்பிடுகிறார் என்று ஏலி அறிந்து. ஏலி அறிந்திருக்கான். கர்த்தர் வந்து சாமியை கூப்பிடுறார். 3 முறை கூப்பிடும் போதும், ஆஹா, இது நாள்ல அங்க இருக்கிறது யார் தான்? ஏலியும் யார் தான்? சாமி 2 பேர் தான் இருக்காரு. 2 பேர் இருக்கிறதுல யார் வந்துவா? கர்த்தர் வந்துருவாரு. தேவனுடைய வீட்டிலே நாம் கூப்பிடல, அப்ப யார் கூப்பிடுவா? கர்த்தர் தான் அறிந்தார். அவர் அறிந்தார், அவர் சொல்லித்தராரு. அடுத்த வாட்டி நீங்க வீட்டில் போய் வாசிக்கும் போது பார்த்தோம், சொல்லும் அடியே கட்டாவே சொல்லும் அடியே கேட்கிறேன் என்று சொல்லி அவன் சொல்ல சொல்றார். ஏன் சொல்ல சொன்னார்? அதே போல அவனும் கர்த்தர் கூடும் போது கர்த்தாவே சொல்லும் அடியில் கேட்கல, அடியே சொல்லும் அடியில் கேட்கிறேன்னு தான் சொன்னார். 10ஆம் வசனத்துல கர்த்தர் அவர் என்ன பண்ணாரு? தான் செய்ய போறது கர்த்தர் வெளிப்படுத்தார். 3:15 நீங்க வாசித்தீங்கன்னா, ஆண்டவருடைய பாருங்க, சாமுவேல் விடிய காலம் மட்டும் படுத்திருந்து கர்த்தருடைய ஆலயத்தின் கதவுகளை திறந்தான். அப்போது ஏலி அந்த தரிசனத்தை அறிவிக்க, ஏலிக்கு அந்த தரிசனம் அறிவிக்க. இப்ப ஆண்டவர் எப்படி அறிந்தான்? பக்கத்துல சொல்லுங்க, தரிசனம் கர்த்தர் பாருங்க, தன்னால் தேவ சன்னதியிலே வளர்க்கப்பட்டு தேவ சன்னதியிலே அவன் மக்களுக்கும் கர்த்தருக்கு பிரியமா இருக்கும்போது இப்ப கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார். நீங்க வசனத்தை பார்த்தீங்கன்னா, கர்த்தர் வந்து நின்று அப்படின்னு நீங்க வாசிக்கலாம். நீங்க 10ஆம் வசனத்தை நீங்க
அப்படின்னு கேட்கிற சொல்லும்போது 11 கர்த்தர் சாமுவேல் நோக்கி இதோ நான் இப்படி செய்யணும்னு சொல்லி கர்த்தர் வந்து சொல்லுவார். அவங்க கிட்ட வந்து சொல்லுவாங்க. ஸோ ஆண்டவர் எப்படி வெளிப்படுத்தாங்க? தரிசனம் மூலியமாக வெளிப்படுத்தாங்க. பக்கத்துல சொல்லுங்க, கர்த்தர் சபையில் நீங்க வருவீங்கன்னா, ஏன்னா நீ கர்த்தரை வந்து தரிசிக்கிறீங்க. கர்த்தரை தரிசிக்க 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 கண்கள், ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம் என்ன பரிசுத்தமாக போகும். பரிசுத்தம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார். பரிசுத்தம் உள்ளவர் பரிசுத்தமாக ஆக ஆக தேவ சமூகத்தில் வர தேவ சமூகத்தை நாட தேவ சமூகத்தை ஜெபிக்க தேவ சமூகத்தில் வேறு உட்கார்ந்து தேவ சமூகத்தில் நம்ம செலவிட நம்ம கண்கள் பரிசுத்தமாக மாற்றமில்லை. நம்முடைய ஆவி, ஆத்மா பரிசுத்தமாகி பரிசுத்தம் உள்ளவர்களாக வாழ்க்கை மாறி தேவனை தரிசிக்கிற கர்த்தருக்கு நிறைய தரிசனங்களை கொடுப்பார். கர்த்தர் தரிசனமே படுத்தாலே வேற ஏதோ தரிசனம் இருக்கு. இப்படி நிறைய பேர் படுத்தாலே என்னென்னமோ தரிசனம் கொஞ்சம் பயமா இருக்கு, ஜோம் பண்ணிருக்கிறாங்க. நீ ஒழுங்கா பரிசுத்தமா இரு. உனக்கு என்ன தரிசனம் ஆகும்? கர்த்தருக்கு தான் தரிசனம் ஆகும். கர்த்தரே உண்ட பேசுவார். விசுவாசிக்கல தரிசனம் மூலியமாக அவனை தன்னை ஆண்டவரிடம் பேசினார். நீ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அவன் தேவ சமூகத்தில் தேவனை அறிகிற மகனாக நீங்கள் 19ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனுடனே கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாயும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. பாருங்க, ஆண்டவர் அவன் சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவன் கூட இருந்தார். கர்த்தர் நம்ம ஆண்டவரை அறிந்து அவன் அறிந்தபடி நம்ம உயர்ந்த அடங்கத்தில் வைப்பான். எப்படி வைப்பாரான்? கூட இருந்து உயர்ந்த அடங்கத்தில் வைப்பான். அவன் ஆண்டவர் அறிய அப்படியே இருந்தான். அவன் என்ன பண்ணாதான்? அவன் மூலியமாக கர்த்தர் சொன்ன வார்த்தையில துண்ணு கூட கீழே விழவே இல்லை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசும் சகல ஜனங்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் விளங்கினதான். கடைசி வசனம் பாருங்க, கர்த்தர் இன்னும் சீலாவிலே தரிசனம் தந்தவழி, கர்த்தர் சீலாவிலே தம்முடைய வார்த்தையினாலே தம்மை வெளிப்படுத்தினார். கர்த்தர் தம்மை வெளிப்படுத்த கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தி வார்த்தையினால வெளிப்படுத்தார். இன்னைக்கு உங்களுக்கு வார்த்தை வெளிப்பாடு இருக்கா? தரிசன வெளிப்பாடு இருக்கா? இல்லைன்னா நீங்க கேட்கற ஆண்டவரே, நான் இன்னும் உங்களை அறியல பதவினா இல்லை, இந்த வார்த்தை எனக்கு வெளிப்பாடு வரல, வார்த்தையினால எனக்கு பேச மாட்டீங்கன்னா கத்தனிக்கு. ஆனா ஆண்டவர் அவனுக்கு தன்னை வார்த்தை மூலியமாக வெளிப்படுத்தினார். இந்த வார்த்தை தாங்க ஆண்டவர். ஒரு வார்த்தை போதுங்க, வாழ்நாளெல்லாம் அதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம்? சுடரை போல நீங்க குளிக்கலாம். குளித்து வந்த உடனே என்னை ரொம்ப பேர் டிஸ்கஸ் பண்ணாங்க. நான் வேலைக்கு போன என் டீம்லேயே ஒருத்தர் சொன்னார், பைத்தியகாரமாக பண்ணிட்டேன், இவ்வளோ லட்சம் சம்பாதிச்சுட்டு வந்துட்டேன். நான் என்ன சொன்னேன் அவர்கிட்ட? தாழ்மையா அவசியம் போல 900 rupees சம்பாதித்த இந்த ஆண்டு அமெரிக்கா வரைக்கும் உலக பிரகாரமான என் ஆசிரியருக்கு உயர்த்தி உலகத்தை 2வது கம்பெனி வரைக்கும் எனக்கு வேலை பார்க்க வச்சாரு. இப்போ ஆவிக்குரிய வேலைக்காக என்னை கூப்பிட்டுருக்காரு, பணிவிட செய்வதற்காக. எவ்வளோ பேர் பாக்கியம் என்னங்க? எவ்வளோ பேர் பாக்கியம் தானே? இல்லைன்றீங்களா? நாங்களாம் மாமன்றீங்களா? நீங்கள்லாம் மறைக்கிறத பார்த்தா நல்லா மாட்டிக்கிட்டு மாதிரி இருக்குது. இந்த பெரிய மார்க்கெட்டை கொடுத்தாரு. அதனால என்னுடைய ஆவிக்குரிய இந்த வேலையை எப்படி உலக பிரகாரமாக முன்னையில்லாத ஆரம்பித்தோம், இந்த ஆவிக்குரிய முன்னையில்லாத ஆரம்பிக்கிறப்பா எனக்கு தெரிய கர்த்தர் படிப்பட என்ன பண்ணுவார்? என்ன மக்களுக்கு ஆசீர்வாதம். வேற எனக்கு என்ன வேணும்? வேற ஒன்றும் வேணும். மக்கள் ஆசீர்வாதம் தான் போதும். மக்களுக்கு கர்த்தருடைய ஜனங்களுக்கு பணிவிடை செய்த ஸ்லாகியத்தை மாத்திரம் கர்த்தர் கொடுத்தாருப்பா, எனக்கு போதும். அதான் என்னுடைய ஜெபம் அப்படி சொல்லி சொன்னேன். அப்போ உங்களுக்கு வந்தோட உள்ள இருக்க இன்வெஸ்ட்லாம் பயங்கரமாக எனக்கு கிண்டல் பண்ணாங்க, எல்லாம் சொன்னாங்க. சீக்கிரமா நீ கார் ஐயாவுடைய கார் டிரைவர் ஆகிட்டு டிரைவரை காலி பண்ண போற அப்படிலாம் வந்து சொல்லும்போது எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஊழியக்கார் முதல் ஊழியக்கார் மீட்டிங்ல இப்படி போட்டு ஆவியானது என்னப்பா இப்படிலாம் சொல்றாங்க, ஏதோ நீங்க கூப்பிட்டீங்க, முதல்ல தகுதி கிடையாது, தகுதி கேட்காதீங்க, யாருமே தகுதி கிடையாது. அவங்க அறிவு இருக்கு, ஒரு சாக்கியம் தராது, இன்னும் அவர் கிட்ட இருக்கு, பிரசத்தில் இருக்கிறது, அவருடைய மக்கள் பணிவிடை செய்யும். நான் ஆண்டவர் சமூகத்திலே காத்துக்கும்போது ஆவியார் ஒரு வார்த்தை கொடுத்தாரு. ஏசாயா 56 உனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமோ
வாய்க்காதே போகும். இது என்னால் உண்டான நீதியும் இது ஊழியக்காரனுடைய சுதந்திரம். அந்த வார்த்தை அமைதியான கொடுத்தோன்னு அபிஷேகத்தை நிரப்பி அப்படியே ஜாம் பண்ணிட்டு இருக்கோம். கூட்டம் ஆரம்பிக்கல, கூட்டம் இன்னும் ஊழியர் படிக்கணும் ஆரம்பிக்கல. சுற்றி போட்டு இந்த ஆயுத ஜபத்தை ஜாம் பண்ணிட்டு இருக்கேன். கூட்டம் ஆரம்பித்த உடனே வசிக்கலாம் இந்த செய்தி கொடுக்குற செய்தியாளர் ஆசிரியர் மூலியமா இதே ஏசை 54:17 அன்னைக்கு பிரசனம். அல்லா எப்படி இருக்கோ உங்களுக்கு அட்டை எழுதி இந்த வரைக்குங்க இதில் விரோதமும் கொடுக்கப்பட்ட எந்த ஆயுதமோ அதுதான் என்ன பண்ணுது இந்த வரைக்கும் ஊழியத்தில் உற்சாகமா செய்ய வைக்கிறது. ஏன்? கர்த்தர் கொடுத்த வார்த்தையால தன்னை வெளிப்படுத்தினார் போல தேவ சமூகத்துல அவரை அறிந்துட்டீங்களா கர்த்தரை ஆசிரித்தார். பாருங்க, சவுலுக்கு சாமுவேலுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துறார். கர்த்தர் வெளிப்படுத்துவார், ஆனால் வெளிப்படுத்த நீங்க காத்திருக்கணும். உடனே நீங்க ஆகவே தெரியாது வந்துருங்க அப்படிலாம் சொல்லாதீங்க. தேவ சமூகத்துல இருங்க, தேவ சமூகத்துல காத்திருங்க, தேவ சமூகத்துல வளருங்க, தேவ சமூகத்துல ஜெபிங்க, தேவ சமூகத்துல கர்த்தரை உற்சாகத்தோடு அவருக்கு பிரியமா நடந்து கொள்ளுங்க. காலம் வரும், கர்த்தர் தம்மை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி வார்த்தை தந்து தரிசனம் தந்து ரோடு இருந்து நடத்தும் போது உங்களை எவனுமே அசைக்க முடியாது. வாழ்க்கை எட்டாலும் உயர்த்திலே கற்றுருப்பார். ஆமே வயசான ஒரு பாட்டியம்மா காமிச்சாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷத்துல நீங்க 2ஆம் அதிகாரம் 36-38 வரைக்கும் வீட்டில் போய் வாசிங்க. தேவ ஆலயத்துல நடந்த இங்க வந்துதான் இல்லைங்க, நீங்க நானும் 16-17 நீங்க நானும் தேவாலயம் தான். இந்த தேவாலயத்தை நீங்க இந்த ஆலயத்துல வளர்றதுக்கு, இந்த ஆலயத்துல தேடுறதுக்கு, இந்த ஆலயத்தை பிரியமா நீங்க இருக்கும்போது கர்த்தர் ஆசீர்வார். அதுல புதிய ஏற்பாடு ஆலயத்துல இருந்த பாட்டியம்மா பாருங்க, வாசிங்க. லூக்கா 2ஆம் அதிகாரம் 36. ஆசேருடைய கோத்திரத்தானும் பாலுவேலின் குமாரத்தியுமாகிய அன்னாள் என்னும் ஒரு தீர்க்கதரிசி இருந்தால், அவள் கன்னிப்பிராயத்தில் விவாகமானது முதல் 7 வருஷம் புருஷனுடனே வாழ்ந்தவளும் அதிக வயது சென்றவளுமாய் இருந்தாள். ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமை மீட்புக்காக காத்திருக்க யாவருக்கும் அவரை குறித்து பேசினார். அண்ணா யாராவது 84 வயசு இருக்கீங்களா? எப்படி அவ கல்யாணம் 7 வருஷம் தான் வாழ்ந்தாலும் அதுக்கப்புறம் விதவை ஆயிட்டு தேவனுடைய ஆலயத்திலே இருந்து அங்கேயே தேவ சங்கத்திலேயே உபவாசம் ஜெபம் ஆண்டவருக்காக காத்துக்கொண்டே இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சிமியோன் கையில ஏந்தி இருக்கும்போது அவங்களும் பார்த்து, வா இந்த ரட்சகருக்காக தான் ஒரு நாள் காத்திருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரட்சகர் கண்டது மாத்திரமல்ல, அவரை காத்திருந்த அநேகருக்கு அவரை குறித்து சொல்லி கர்த்தரை என்ன பண்ணாலும் கர்த்தரை குறித்து பேசினார். ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம இருக்கும்போது வயது வித்தியாசமே இல்லை. எந்த வயதானாலும் சரி, வாலிபனாலும் சரி, டீனேஜானாலும் சிறு பிள்ளையானாலும் ஒண்ணு முக்கியம். என்ன முக்கியம்? அவரை அறியணும். பக்கத்துல சொல்லுங்க, அவரை அறியணும். அவரை அறியும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவாராம்? உயர்ந்த அடைக்கலத்துல இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் ஏற்கனவே ஜோமனுமா எத்தனை பேர் மெசேஜ் கொடுத்துட்டீங்க? ஆண்டவர் சமூகத்துல ஒரு மனிதன் அவரை பார்த்து அறிந்திருப்பாரா? அவனை என்ன பண்ணுவார்? ஆண்டவர் உயர்ந்த அவனை உயர்ந்த அடைக்கலத்துல நீங்க அதுக்காக பிரயாசப்படுங்க, அதுக்காக நேரம் எடுத்துங்க, அதுக்காக நீங்க கூட இருங்க. கர்த்தர் என்ன பண்ணுவாரு? இதில் எழுதிப்போமா, ஜோமணி பிடிப்போமா, முடிச்சுட்டா பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க? நாமளும் அனுப்பி ரெடியா இருக்கிறேன். நம்பர் மார்ச் 10 மணி 10 ஆயிடுச்சு, என் நேரம் முடிஞ்சிச்சு. 10:02 2-3 நிமிஷத்துல அப்படிங்க பாருங்க. ஹல்லேலூயா. ஓ பாருமா, ராஜா பிரசன்னம் ஓதுமையா எப்போது எனக்கு ஓதுமையா, ராஜா பிரசன்னம் ஓதுமையா எப்போதும் எனக்கு ஓதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ
அறிந்தவன். அவன் என்னை அறிந்தபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவனை உயர்ந்த அடைக்கலத்தை வைப்பதற்கு திறவுகள் நீ இன்னும் அறிய வேண்டும். இந்த காலங்களிலே கர்த்தர் தரிசனம் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். வார்த்தை மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். ஆவியின் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். அபிஷேகம் மூலமாக வெளிப்படுத்த விரும்புகிறார். இந்த கால வேளையிலே உங்களை உயர்த்தபடியாக கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். நீ உயர்வாய், நீ உயர்வாய், நீ உயர உயர உயர. கர்த்தருக்கு காத்திருக்கிற நீ, கர்த்தருக்கு காத்திருக்கிற நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களை அணைங்க. கல்லை போல சத்தத்தை அணைங்க. உயர 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 உயர. ஒரு சகல தீராமா அந்த அபிஷேகம் தருகிறார். இந்த மேமாதம் விசுவாசிக்கிறேன். இந்த மேமாதம் ஜெபத்தை கழித்திருங்க. ஜெபத்தில் அவரோட அறியுங்க. வேதத்தை கழித்திருங்க. உபவாசம் கழித்திருங்க. தேவ நீங்க கழித்திருங்க. தேவ பிரசன்னத்தை கழித்திருங்க. அவர் தம்மை வெளிப்படுத்துவார். கர்த்தருக்கு சேருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு சேருவார். ஹalleluya. கர்த்தர் அப்போஸ்தலரை தம்மோடு இருக்கும்படி அழைத்தவர். இந்த காலவேளை அழைக்கிறார். மகளே உயர வேண்டுமா? என்னை அறிந்துகொள். என்னை அறிந்துகொள். என்னை அறியாமல் வாழ்கிற பாவம் தான் தொடரும். என்னை அறிவாயானால் பாவம் உன்னை பின் தொடராது. இந்த காலவேளை இந்த மே மாதம் ஒப்புவிடும்படி கர்த்தர் அழைக்கிறார். அன்பு கூறுகிறவர்களே, எங்கள் பரலோகத்திற்குள்ளார் காலை தொடங்கி மட்டுமாய் பாடல் மூலியமாக ஆராதனை மூலியமாக அவருடைய காணிக்கை மூலியமாக நாமத்தை மையப்படுத்த எங்களுக்கு திருப்பி தந்தது. அவருடைய இதோ கர்த்தாவே ஜபங்கள்லாம் கேட்டீங்க. வியாதிச்ச குணமாக்கிற தேசத்தின் ஜபத்தை கேட்டீங்க. இப்போது எங்களோடு பேசுகிறப்பா அவனை அறிந்தபடினால அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்ற வார்த்தை எங்களோடு பேசுறீங்கம்மா. உங்களை அறியும்படியாக எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். அதுவரை உங்க சமூகத்தில் வளர ஒப்புக்கொடுக்கிறோம். உங்களுக்கு பிரியமாக மனதில் பிரியமான ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த காலங்களிலே கூட அனாலை போல இந்த சமூகத்தை காத்திருக்க ஒப்புக்கொடுக்கிறோம். எங்களையே அதுவரை தீர்மடியாக அதை ஒப்புக்கொடுக்கிறோம். அறிந்து அது தரிசன மூலியமாக அறிந்து கொள்ள வார்த்தையை எங்களை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தி இந்த வழிகளே நடத்தும். உயர்வான வழியிலே நடத்தப்பா. பரிசுத்த வழியிலே நடத்தப்பா. ஜீவ வழியிலே நடத்தப்பா. அதுவரே கர்த்தாவே ஆவியானவரே உதவி செய்யுங்க. துணையாளரே இந்த மக்கள் உதவி செய்யுங்க. இந்த ஜனங்களை உதவி செய்யுங்க. இந்த காலங்களை நம்முடைய பாதை நோக்கி கெஞ்சுகிறோம். இந்த பிள்ளைகளை உதவி தேவை, துணை தேவை. கர்த்தர் உயர்வு தேவைப்பா. படிக்கிற பிள்ளைகள் உயர்வு தேவை. வேலை செய்கிற பிள்ளைகள் உயர்வு தேவை. வேலை இல்லாத வேலை உயர்வு தேவை. வீடு வசதி வீடு உயர்வு தேவைப்பா. பண வசதி இல்லாத பண உதவி தேவைப்பா. கர்த்தர் உயர்வை கற்றிருக்கிறார். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கொடுத்த ஒவ்வொரு கருத்தையும் தசமக்காணிக்கு ஆசீர்வதிங்க. இது போகும்போது நான் அவரை அறிந்தா போதும். இந்த உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். சொல்லிக்கொண்டே போகட்டும். ஆசீர்வதிங்க. பிதாகுமாரன் பசுத்த ஆவியாக பிரிய இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு பேரும் ஆதிக்கிறார்கள். கர்த்தர் வைத்து ஆசீர்வதிங்க. அதற்கு மூடிக்கொள்ளும். துதி கன மகிமை உமக்கே சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை என்னுடைய ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகலமான நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்ம அனைவரோடும் சகல வசனங்களோடும் கர்த்தருடைய வருகை மற்றும் இருப்பதாக. ஆமென். 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 கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு இருப்பார்.